வணக்கம் காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏவிடி தமிழ் கேமிங். நான் உங்கள் ஏவிடி. இன்றைக்கி நம்ம டோர்னமெண்ட் ஆஃப் பவர் பார்ட் 2 தாங்க பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி உள்ளே போயிட்டு, ஏன்னா டைம் எனக்கு ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்குன்றதுனால இருங்க, நான் போய் ஸ்டோரேஜ் மட்டும் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு ஓகேங்க. நான் எல்லாத்தையும் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் லோடிங் ஆகிட்டுருக்குது. நம்ம இது போகிற பேட்டில் டோர்னமெண்ட் ஆஃப் பவர் 2 மேட்ச் விளாட்டோம்ல, இந்த மேட்ச்சில் நம்ம 3 மேட்ச் விளாட்லாம். ஓகே, லோட் ஆகிட்டு இருக்குதுங்க. நீங்கள் நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பேட்டில் எப்படி இருக்குன்ட்டு. இருந்தாலும் யாருக்குமே யாராவது இப்போ புதுசாக வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பேட்டில் எப்படி இருக்குன்னா, நம்ம ஒரு டீம் ஃபார்ம் பண்ணணும். அந்த டீம் வச்சு நம்ம இதை பேட்டில் பண்ணணும். ஆனால் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, அதுவே சண்டை போடும். நம்ம வந்தானே வெஜிட்டாங்க. நான் எனக்கு ஒரு பேட்டில் போட்டேங்க, ட்ரெஷல் பேட்டில்ன்ட்டு போட்டேன். அதில் வெஜிட்டோ வச்சு மேட்ச் விளாண்டேன். வெஜிட்டோ வச்சே நான் ஜெயிச்சே முடிச்சிட்டேன். வெஜிட்டோ எம்இஐ கோக்கு கூட நான் சண்டை போட்டேங்க. எம்இஐ கோக்கோட வெஜிட்டோ உங்களுக்கு லெஜண்ட்ஸ் லிமிடெட் வெஜிட்டோங்க. கலர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வெஜிட்டோ நீங்கள் எந்த பேட்டிலுக்கு லெவல் மேக்ஸ் மட்டும் பண்ணிக்கோங்க, அது போதும். இப்போ நம்ம வளவலன்னு பேசாமல் பேட்டிலுக்குள்ளே இருக்கலாம். வச்சுட்டு அடி வாங்குற மாதிரி தான் இருக்கும். அவன் ப்ளூ ஃபார்முக்கு மாறினோட தாங்க அவன் ஆட்டமே. இவன் போன மேட்ச்சில் வந்தாந்தா சுற்றி சுற்றி அடிக்க. என்னடா அதே மூவ் பண்ணுற? கொஜிட்டா இவங்கிட்ட நிற்கக்கூட முடியாது. கொஜிட்டோ கிட்ட இது எனக்கு ஒரு டவுட்டு. எனக்கு நேற்று பார்த்து பட்டும் போதே இருக்குது. நேற்று போட்டு பேட்டில் மாதிரியே இருக்குது. ஏன்னா அதே மாதிரி பேன் இருக்கா, இந்த ட்ராயிங் இருக்கா. ஓகேங்க, ரெண்டுமே ஒரே பேட்டில் தச்சேன், உங்களுக்கு காமிக்கல. சரி விடுங்க. நம்ம இதில் யாருக்கு ரொம்ப டஃப், இதில் டஃப் கிடையாது. இதில் ஓகேங்க, இந்த ஸ்பேஸ்க்கே போகலாம். ஹெல்த் வேறு ரிக்கவர் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய மேட்சஸ் விளாடணும். இப்போ நீங்கள் பார்க்குறது இது செகண்ட் பேட்டில். எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். ஏன்னா நான் பேட்டில் லாக் பண்ணதெல்லாம் காமிக்கல. இங்கே பாருங்கள், அடுத்தது நம்ம இந்த கேம் தான் போட போகிறோம். ஃப்ராக் ப்ரோ ஷூட்டரு. நான் கில்ட்டுக்கு போயிட்டு இது நான் ரொம்ப வருஷம் லாக்டவுன் ஆரம்பிச்சதுலேருந்து விளையாண்டுருந்தேன். அப்புறம் டெலீட் பண்ணி அதுக்கப்புறம் இது ஒரு கேரக்டர் கிடைக்கலன்னு அழிச்சு மறுபடியும் ஏற்றி அப்புறம் கஷ்டப்பட்டு யாரோ அழிச்சிட்டாங்க, எனக்கே தெரியாமல் விளையாண்டு அழிச்சிட்டாங்க. சரி, நம்ம அதை அழிச்சா யாருக்கிட்டையும் கொடுத்துட்டோம். இதை நான் விட்டவே மாட்டேன். சரி காய்ஸ், இது டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம செகண்ட் பேட்டிலுக்குள்ளே போகலாம். ஆனால் வெஜிடோக்கு இன்ஸ்டண்ட்டாக பேட்டிலுக்கு நடுவுலையே மாறுறதுனால அவனுக்கு ஈஸியாக ஏறிடும். ப்ரோலி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும், அவனுக்கு ஹெல்த் ஏறாது. ஏன்னா அவன் அதே ஃபார்மில் தான் இருப்பான், லெவல் மட்டும்தான் ஏற்றுவான். அது மட்டும்தாங்க ப்ரோலிக்கிட்ட கொஞ்சம் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இருங்க, வெஜிடோக்கு மட்டும் எவ்வளோ அதிகமாக இருக்குன்ட்டு. ஏன்னா ப்ரீவியஸ் பேட்டிலே அவன் இது பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அவனுக்கு ஈஸியாகவே எல்லாமே ஏறிடும். அல்ட்ரா சூப்பர். கன் வச்சு ஷூட் பண்ணிகிட்ருக்கான்டா வெஜிடோ ஒன்று. என்னடா இவன் கன் வச்சு ஷூட் பண்ணிகிட்ருக்கா? இல்லீகல் மூவ். அச்சோ, முடிச்சு பார்த்துக்கலாம். சரி, சூப்பரு. இப்போ அவங்க டீமில் இருக்க போகிறாரு சன் கோகு, கொஜிட்டா.
பிக்கலோ அவங்க டீம்லேருந்து வச்சுட்டாங்க. நம்மளது செகண்ட் மேட்ச்சில் வெஜிடோ நம்மளுக்கு எல்லா பேட்டிலும் ஜெயிச்சு சேர்ந்துடுவான். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு தேர்டும் ஃபோர்த் கேரக்டர் இருந்தாங்க. இப்போதைக்கு க்ரீனில் இருக்க மாதிரி எல்லாமே கம்மியாக இருக்குது. பார்த்தீங்களா, அவனுக்கு ஹெல்த் ஏறாது. எனக்கு ஹெல்த் ஏறல. அவ்வளோதாங்க. வெஜிடேவே எல்லாத்தையும் முடிச்சிடுவாங்க. இந்த 4 மெம்பர்ஸையும் வெஜிடேவே முடிச்சிடுவான். முடிஞ்சு போயிடாதா, நீ போனால் ரொம்ப கஷ்டம்தான். சூப்பர் வெஜிடோ. ஓகே, இப்போ கொஜிட்டா வந்துட்டு அவங்க டீமில் இருக்க ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு ப்ரோலி அவனோட பவர் ஏற்றிக்குவான். இப்போ அடுத்தது இப்போ ஜிட்டோ ப்ளூ. ஓ, டோர்னமெண்ட் ஆஃப் பவரில் ஹெல்த் ஏறுறது இல்லைங்க. சரி விடுங்க, நம்ம வந்துட்டு எப்படியா இருந்தாலும் இன்னொரு ஒரு மேட்ச் விளாடணும். ஆனால் இந்த ஒரு மேட்ச்சுக்கு இங்கே எல்லாம் தாக்க பிடிக்கணும். பயமாக இருக்குது. இங்கே பாருங்களேன், ஹெல்த் எவ்வளோ கம்மியாகிட்டு ஒரே அடிக்கு. அதாங்க ப்ரோலியும் வெஜிடோ சேர்ந்து முடிச்சிட்டாங்க. ஓகே, சூப்பர் சைன் 4. ஓகே, அவ்வளோதான். அதனால நான் மறந்துட்டு இவங்களும் 4000. இப்போ ரின்சிங் வராது, ஏன்னா இப்போ 4th டைம் தானே. நான் தெரிஞ்ச ரின்சிங் வர்றதுக்கு முன்னாடி முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். புல்மா இன்னும் ஒரு டைம் கூட விளாடவே இல்லைங்க. அவ்வளோதான், சொல்ல முடிஞ்சிச்சு. ஓகேங்க, நம்ம கேப்டன் கையில் தான் முடிஞ்சிருக்கு மேட்ச்சு. இப்போ வந்துட்டு நம்ம லாஸ்ட் பேட்டிலுக்கு இல்லை, நம்ம வந்துட்டு ஹெல்த் ரிக்கவர் பண்ணோடனே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பேட்டில் ரிசல்ட்ஸ் நம்மளுக்கே தெரியுங்க பேட்டில் ரிசல்ட்ஸ் என்னன்ட்டு. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை, இங்கே ஒரு பேட்டில் 0 1 2 3 4ங்க. அதனால் இந்த பார்த்து போய் நான் ஸ்ட்ரைட்டாக போய் இப்படி போனதாங்க வழி. ஓகே, நம்ம பேட்டில்குள்ளேயே போயிடலாம். இப்போ சப்ஸ்டிடியூட்ஸ் வருவாங்க. ஏன்னா நான் வந்துட்டு சப்ஸ்டிடியூட்ஸ் 2 வச்சுருக்கேன். அதனால இப்போது வந்துட்டு அல்ட்ரா சூப்பர், அதாவது அல்ட்ரா கேரக்டர் வந்துட்டு வெளியே போனதுனால இப்போ அவனுக்கு பதிலாக வேற ஒரு கேரக்டர் வருவான். அந்த கேரக்டரோட நான் தெரியாமல் வெளியே போயிட்டேங்க. தெரியாமல் ஆஃப் பண்ணிட்டேன். நான் டவுன்லோட் ஆனால் கண்டினியூ பண்ணுறேன். 90% ஆயிடுச்சுங்க. அதனால தாங்க நான் இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இதுங்க எவ்வளோ ஆயிருக்கு மட்டும் பார்க்கலாம். 37% இருக்குல்ல, இதை வச்சு முடிச்சிடலாம். விழுந்து தானே இருக்கேன். எங்கள் ஸ்லாட் இல்லை. இங்கே பாருங்கள், வெஜிடோக்கு வந்துட்டு பவரே குறைஞ்சிருக்காது. ஆனால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த் ரிக்கவர் ஆயிடும். உங்களுக்கெல்லாம் ஹெல்த் ரிக்கவர் ஆட்டோமேட்டிக்காக ஆகாது. ஒன்றுங்க, ஸ்டார்டிங் அப்படி ஆயிடுச்சு. சூப்பர். இப்போ அவங்க தான் அடிக்கிறானுங்களே. ப்ரோலியோட கதை முடிஞ்சிச்சு. அடுத்தது யாரோட வெஜிடோலாம் முடிக்க முடியாது. இப்போ நம்ம டீம் கேப்டனோட கதையெல்லாம் முடிக்க முடியாது. ஏன்னா நான் வந்துட்டு ஜென்கை லெவலில் ஒன்று வச்சுருக்கேன். அதனால் இன்னும் யாராலும் முடிக்க முடியாது. பிரச்சனையே கிடையாது. இப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டாங்கன்னா போதும். வந்துட்டு யாராவது ஒருத்தங்களை வச்சு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனால் தாங்க நல்லா ஜெயிக்க முடியும்.
இப்போ நம்ம டீமில் ப்ரோலியும் இல்லை. தாங்க ஒரு பெரிய பிரச்சனை. கொடுங்க சப்ஸ்டிடியூட் போட்டுறேன். என்கிட்ட ஒரு கடை முடிஞ்சிடும் நினைக்கிறேன். இப்போ கொஞ்சிட்டா. ஆனால் இந்த டான்ட்ராக் வெஜிடபிள் வந்துட்டான். இனிமேல் வந்துட்டு இந்த 3 கேரக்டர்ஸும் வெஜிடபிள் கூட மட்டும் 3 நாளே போதுங்க. இப்போ கொஜிட்டா கிட்ட ஒரு அட்டாக் வந்தாலும் கொஜிட்டாவோட கதை முடிஞ்சு. இது மட்டும் வந்துட்டு வெஜிடா அதாவது கொஜிட்டா அப்பாடி இந்த அட்டாக் மட்டும் கொஜிட்டாக்க இருக்கக்கூடாது. டீம் கேப்டனுக்கா இருக்கு. எதிர்பார்க்கவே இல்லையே. டீம் கேப்டனோட நிலைமையே முடிஞ்சிருச்சு. ஐயோ வெஜிடோ கிட்ட அடி வாங்கினா கூட இன்சிங் ஃபயர் வந்து ஓவராக பண்ணிட்டுருக்கீங்க. தாண்டா. ஆனால் இப்போ என்கிட்ட இப்படி ஆயிடுச்சு என் நிலமை. சரிங்க, நான் சப்ஸ்டியூட் வச்சு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், அலர்ட்டும் வெஜிடாவும் தாங்க என்னால் மாற்ற முடிஞ்சு. இரு. ஓகே, அடுத்தது மூட்டு ஸ்பேஸ். அதுக்கு பில்லாம் நம்மளுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தாங்க இருக்குது. நான் பேட்டில்குள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் இப்போ 90% ஆனதுனால தாங்க கைஸ் நான் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். சார் ரொம்ப கவலையாக இருக்குங்க. பரவாயில்ல, நம்ம வந்துட்டு என்றைக்குமே கான்ஃபிடென்ட்டை விட்டுறக்கூடாது. நான் வெஜிடாவையும் ஷலாட் தாங்க இருந்தாலும் பேக்கப்புக்கு வந்து வச்சுருந்தேன். ஒடுங்க வெஜிடா வந்துட்டு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மூங்க உங்களை பொறுத்தளவு. அவனுங்க விஷயம் வச்சுருக்கான். 6v5ங்க. நம்மளுக்கு கொஜிட்டாவும் இப்போ போயிடுவான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஷலாட்டுக்கு நான் வந்து புதுகம் அவைக்கல் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஓகே கைஸ், நம்ம ஆரம்பிக்கலாம் கைஸ். விட்டுறவே கூடாது கைஸ் இந்த மேட்ச்சு. நான் வெஜிடாவே ஜென்கை லெவலில் தாங்க பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஈவெண்ட்ஸில் கிடச்சதுக்கு எல்லாமே வெஜிடாவே எடுத்துன்னு மாட்டானே மறுபடியும். இவங்கிட்ட 2 ஒழுங்க வெஜிடோ பார்த்துக்கலாம். சூப்பரு. இப்போ ஷாலாட்டுங்க கடைசியாக. ஷோ போச்சு. இப்போதைக்கு ஷலாட்டுக்கு தாங்க நிறைய ஹெல்த் இருக்குது. ஓகே, ஒருத்தனுக்கேவோ ரொம்ப அடிக்கிறான்டா. இப்போ டர்ன் 3ங்க. வெஜிடபிள் வந்துட்டான். இப்போ வந்துட்டு பவர் கொஞ்சம் நம்ம சைடு கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். 3v5ங்க. ஆனாலும் தோற்றணும் பயமாக இருக்குது. சச்சோ இது இந்த மாதிரி அட்டாக்க நானும் பயந்துட்டேங்க. மிஸ் அடிக்கிறான். சூப்பரு. கொஜிட்டா வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் நல்லா கற்றுருக்காங்க. ஏன்னா வந்துட்டு இத்தனோட ஹெல்த்லேயே வந்துட்டு தாக்கு பிடிச்சி நிற்கிறாங்க.
அது அவனோட அதாவது பவர் ஓவர் பவர்னு சொல்ல முடியாது, அது அவனோட லக்கு. இருந்தாலும் கொஜிட்டா ஒரு நல்ல கேப்டன். வெஜிட்டா வந்துட்டு என்னதான் அடி வாங்கினாலும் தாங்கிக்குவான். முடிச்சாச்சுங்க. எங்க இது இப்படி ஆகுது? கைஸ் சரி கைஸ், நான் வந்துட்டு இந்த பேட்டில் இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம் கைஸ். முடிச்சுக்கலாம் வேணாம் கைஸ், ஒரு பேட்டில் போடுற அளவு ஸ்டோரேஜ் இருக்குது. வந்துட்டு டக்கு டக்குன்னு டோர்னமெண்ட் ஆஃப் பவருக்கு போடா. ஸ்டோரேஜ் எனக்கு கம்மியாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம ஓகே கைஸ், நம்மளுக்கு இப்போ ரிட்டர்ன் ஆயிட்டாங்க எல்லாரும். ஓகே கைஸ், இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் கைஸ் இருக்குது. சரி, நான் தெரியாமல் இவ்வளோ கொண்டாட்டேன். இது வந்துட்டு சரி கைஸ், இதோடு நம்ம இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். நான் உங்களை விட்டு இந்த வீடியோ பார்த்தவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸுங்க. நம்ம வந்துட்டு இதுக்கு போனால் நம்மளால் ஹெல்த்து தாங்க ரெட்ரீவ் பண்ண முடியாது. சரி கைஸ், பாய் ஃப்ரம் ஏவிடி. பாய் 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 பாய். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்து லைக்ஸே பண்ணுறதில்ல. தயவு செஞ்சு லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரம் ஏவிடி. பாய் 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 பாய்.